மனசே லேசாக இருக்குது உங்ககிட்ட பேசினதுக்கப்புறம். அடிக்கடி பேசுவோம். நீங்களும் என்ன பண்ணுங்க, உங்களுக்கும் ஒன்று சொல்கிறேன். என்ன பண்ணலாம், சப்ஸ்கிரைபர்ஸோ ஏதோ இருக்குது, கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா எதாவது பண்ணலாம். நம்ம ஒன்றா ஒரு மாதிரி இதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன். நம்ம எல்லாம் ஒன்றா எதாவது பண்ணலாம். ஒரு மாதிரி கேம் மாதிரியோ இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஏதாவது பண்ணலாம். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. வீடியோ எனக்கு வீடியோ வியூஸ் போகணும் அதுக்காக இல்லை, கொஞ்சம் ஒரு ஜாலியாக ஃபார்ம் ஆகுமே, ஒரு மாதிரி குரூப்பாக, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். ஒரு 24 வயசாகுது. 24 வயசில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, எல்லாம் வேறு வேறு இதில் பிஸியாக இருக்கானுங்க. வேறு அவங்கவுங்க கரியரில், அவங்கவுங்க எஜுகேஷனில் எல்லாத்துலேயும் பிஸியாக இருக்கிறப்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகி, அந்த கம்யூனிட்டிக்குள்ளே அதில் என்ன ஏஜ் கேட்டகரினே தெரியாது. ஒருத்தன் நல்லா பேசுவான், சூப்பராக பேசுவான், மெச்சூர்டாக பேசுவான், வயசு ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னொருத்தன் பைத்தியார மாதிரி பேசுவான், அவன் ரொம்ப வயசு நம்மளோட பெரியவங்களா இருக்கலாம், என் வயசோட பெரியவங்களா இருக்கான். அதனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணணும். அது நான் அழகாக இருக்கும். நம்ம பேச நான் ஷேர் பண்ணணும், நீங்கள் என்கிட்ட சொல்லணும், நீங்கள் என்கிட்ட பேசுகிற மாதிரி ஏதாவது ஒரு மூடை நான் கண்டுபிடிக்கணும். இந்த டிஸ்கார்ட்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, டிஸ்கார்டு நான் எதுக்கு யூஸ் பண்ணதில்லை, அது யூஸ் பண்ணி பார்க்குறேன். அதே மாதிரி டிஸ்கார்டு ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு ஒரு சர்வீஸ் தான். அதை தாண்டி நிறையா இருக்குது. நம்ம அதில் பேசுவோம், ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகணும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆகும். ஒரு அழகான ஒரு என்னை பற்றி ஒரு நல்ல குணம் உள்ள ஒரு ஆண்மகனை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கிங்க. அதனால் கொஞ்சம் நம்மளாம் ஜாலியாக பேசிக்கிட்டு ஃபார்ம் ஆகும். முடிஞ்சால் வீடியோவில் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைவ் ஸ்ட்ரீமோ, இல்லை இந்த மாதிரி நான் ஒரு வீடியோவில் வர மாதிரி இன்னொரு இந்த கார்னரில் ஒரு வீடியோவில், இந்த கார்னரில் ஒரு வீடியோ நீங்கள் வர மாதிரி சம்திங் ஏதாவது பண்ணுவோம். ஒரு ஃபேன்ஸ் இல்லை, ஃபேன்ஸுன்னு சொல்லுவாங்க, சம்திங் ஒரு கம்யூனிட்டியாக, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தெரிய பண்ணுவோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரேன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ஓகே பரவாயில்ல, இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரேன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ஃபோன். ஒருத்தவங்க ஃபோன் ஒருத்தவங்க வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரியும். ஃபோன் ஒருத்தவங்க வாழ்க்கைக்கு எவ்வளோ ரொம்ப முக்கியம்னு தெரியும். ஃபோன் ஒருத்தவங்க வாழ்க்கைக்கு எவ்வளோ ரொம்ப முக்கியம்னு தெரியும். அப்படிப்பட்ட ஃபோனு சின்ன வயசில் நம்ம என்னென்ன ஃபோன் யூஸ் பண்ணியிருப்போம், அந்த ஃபோன்லேருந்து சரி, அது பார்பி ஃபோன்லேருந்து சரி, என்ன அப்படி பெருசாக யூஸ் பண்ணவங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். நான் சின்ன வயசில் பார்பி ஃபோன் யூஸ் பண்ணதில்லை. இந்த ஃபோனை பற்றி பேசணும், ஏன் அதை பற்றி பேசுகிறேன்னு தெரில. சும்மா ஒரு கான்டெக்ஸ்ட்காக வச்சுக்கோங்க, சும்மா ஒரு கான்டெக்ஸ்ட்காக. பார்பி ஃபோன் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு டச் மொபைல் நான் சின்ன வயசுல இருந்த வரைக்கும் நான் பார்த்ததும் கிடையாது. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க, அதுவும் தெரிஞ்சுக்கிட்டது கிடையாது, தெரிஞ்சுக்கணும்னு தோணுனது கிடையாது. அப்புறம் என்ன இருந்துச்சு, ஃபஸ்ட்டு ஃபோனுக்கு முன்னாடி இன்டர்நெட்டு தான் எனக்கு தெரிஞ்சு டச் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ரீசனாக மாறிச்சோங்கிற ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா காரணம் என்னென்னா, டச் மொபைல் அப்போ வந்துட்டு இருந்துச்சு. ஸ்டில் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஒரு ஃப்ளிப் ஃபோன் வச்சுருந்தாங்க. ஃப்ளிப் ஃபோன், அதில் நெட்டு யூஸ் பண்ணலாம், நெட்டு ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுவே எனக்கு தெரியாது. அது நான் இங்கே வெளில போய் என் கசின்ஸ் வீட்டில் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் அந்த ஸ்க்ராட்ச் கார்டை ஸ்க்ராட்ச் பண்ணி ரீசார்ஜ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம். அதுக்கு எடுத்து அதை ஸ்க்ராட்ச் பண்ணி நம்ம ஒரு 10 ரூபா 20 ரூபா ரீசார்ஜ் பண்ணுவோம், டாக் டைம் பேசுகிறதுக்கு.
அதுவே இது நெட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணோம். நெட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணோன்னா இந்த 8 ரூபாயோ 9 ரூபாயான்னு தெரியல, ஏர்டெல்லில் இருக்குது 250 MB தரும். அதை ஸ்க்ராட்ச் பண்ணி ரீசார்ஜ் பண்ணுவோம். அந்த ஃப்ளிப் ஃபோன்லேயே க்ரோம் பார்த்துருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் தெரிஞ்சது அதில் அதிகமாக யூஸ் பண்ண முடியாதுன்னு. அப்புறம் ஃபஸ்ட் டைம் நான் 10th படிக்கிறப்ப நான் 10th ஸ்கூலில், ஆமாம் நான் 10th படிச்சுட்டு இருக்கப்போ எங்கள் அம்மா வாங்கினாங்க ஒரு டச் மொபைல். அந்த டச் மொபைலில் தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மா வந்து ரீசார்ஜ் பண்ணாங்க. அங்கே தான் ஆரம்பிச்சிது. அதில் தான் முதல்ல நான் வந்து 250 MB அந்த இது அது சொன்னேன் 9 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி யூடியூப் பார்த்தேன். நான் என்ன நினச்சேன், சரி 250 MB ஏற்றி ஏதாவது படம் டவுன்லோட் பண்ணலாம் நினச்சேன். ஆனால் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்து முடிக்கிறதுல 45 நிமிஷத்தில் காலியாக போச்சு. அதுக்கப்புறம் அது யூஸ் பண்ணால் அப்பப்போ 8 ரூபாய்க்கு 9 ரூபாய்க்கு ஸ்கூல் முடிச்சுட்டு வரப்பெல்லாம் ஈவினிங் எங்கேயும் கார்டு கிடைக்காது. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போகணும் சைக்கிளில் மிதிச்சுக்கிட்டு போய் அந்த கார்டு சில சமயம் இருக்கும், சில சமயம் ஸ்டாக் இல்லை வரல அப்படின்ட்டுவாங்க. இருந்தால் ஓகே லக்கு வாங்கிட்டு வந்து ரீசார்ஜ் பண்ணி நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒன்று சும்மா தானே உண்டேன். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ரீசார்ஜ் பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதே 250 MB படம் இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணதே இல்லை. அப்படி அதை வச்சுக்கிட்டு எதுக்கு என்ன ஒரு பிரதரும் இல்லை. என்னை வச்சுக்கிட்டு எனக்கே எந்த பிரதரும் இல்லாமல் யூடியூப்பில் ஒரு 45 நிமிஷம் பார்த்து தேய்ச்சிட்டே இருந்தேன். சரி ஓகே, அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதத்துக்கு 1 GB கான்செப்ட் வந்துச்சு. ஜியோலாம் இப்போ வரல, வந்துட்டு இருந்தான். அது வேறு, மாதத்துக்கு 1 GB எவ்வளோ வேணால் கால் பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. சரி அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த 1 GBயுமே பார்த்து ஒரு நாளைக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுவேன். வாட்ஸ்அப்பில் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஜோக் வீடியோ அனுப்பலான்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல, ரீல்ஸ் பார்த்ததில்ல. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா வச்சுருப்பானுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிச்சானுங்க. அதில் சில வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், சில வீடியோஸ்லாம் ஞாபகம் இருக்குது. அந்த வீடியோஸ்லாம் பார்த்து சிரிச்சுட்டு கிடப்பேன். அதுக்கப்புறம் தான் ஜியோக்காரன் வந்தான் உள்ள. என்ன பண்ணால் தினைக்கும் 1.5 GB நெட்டு, 1 GB 1 இல்லை 1 தான் 1 GB நெட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தான். 1 GBன்னு சொல்லி பண்ணி அதை தினைக்கும் பார்த்துக்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு டே பர் டே அப்படின்னு மாற்றினான். அதுக்கப்புறம் இப்போ வந்து இருக்கிற டைம் வந்து வேறு. இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து இப்போ என்னென்னா அன்லிமிட்டெட் 5G. அது ஒன்று போதும். லேப்டாப் கனெக்ட் பண்ணிக்கிறேன், டிவி கனெக்ட் பண்ணிக்கிறேன், ஸ்மார்ட் டிவி கனெக்ட் பண்ணி அதில் யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் இல்லை, இது ஹாட்ஸ்டாரு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் தெரியாதவங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஜியோ சிம்மில் வந்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஜியோ சிம் யூஸ் பண்ணால் ஹாட்ஸ்டார் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் ஃப்ரீயாக வருது. சில இதெல்லாம் பார்க்கலாம். அது எப்படின்னு தெரியல. என் அப்பா நம்ம ஜியோ தான் வச்சுருக்காரு, அதனால வருதான்னு தெரியல. ஆனால் அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம், தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹாட்ஸ்டார் யூஸ் பண்ணுறோன்னா ஏன் என்னை பற்றி சொல்கிறதுன்னு இல்லை, இது பொதுவாகவே எல்லா ஜென்ரலாக என் வயசு உள்ள பசங்க நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சில பேர் வீட்டில் வந்து அவங்க பசங்களுக்கு தான் ஃபஸ்ட் டச் ஃபோன் வாங்கி கொடுத்து இந்தாப்பா பண்ணு இதை யூஸ் பண்ணியிருந்தா இதை அதை எடுத்துக்கோங்க. ஏன் எனக்கு வீட்டில் அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா யூஸ் பண்ணாங்க. அப்புறம் நான் காலேஜ் போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு இது வேணும், சரி படிக்கிறான்னு சொல்லிட்டு நானாக எங்கள் வீட்டில் கேட்டேன். ஏன்னா ரொம்ப வீட்டில் பெருமைக்காக சொல்லலை, ஆனால் வீட்டில் அதிகமாக நான் எதுவும் கேட்டது கிடையாது. புதுசாக இதுதான் என் ஃபஸ்ட்டு ஒரு திங், மொபைல் வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன். இன்னும் வருது கம்பெனிக்காக ரீசார்ஜ் பண்ண சொல்லி ஃபோன் பண்ணுறேன். எதாவது சிங்க் ஆகுது, பேலன்ஸ் முடிய போகுது, ரீசார்ஜ் பண்ணணும். இன்னைக்கு இதை பற்றி பேசணும்னு நினச்சேன், பேசிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கும் கண்டிப்பாக. நான் ஏதாவது மொக்க போடுற மாதிரி தெரில, நானே ரொம்ப நாள் கழித்து பேசுகிறேன். வீடியோ வந்து அடிக்கடி பேசணும், வீடியோ எடுத்து பேசணுங்கிற ஒரு முடிவில் இருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, பெருசாலாம் ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் உங்களை மறுபடியும் பார்த்ததில்ல சந்தோஷம். அடிக்கடி உங்களை வந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வீடியோ எடுத்து எடிட் பண்ணி உங்கள்கிட்ட கனெக்ட்லேயே பாண்ட்லேயே இருக்கணுங்கிற ஒரு
உணர்வு உள்ளே இருக்குது. அது ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தினைக்கும் வந்து நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இதான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நான் வரட்டா? இப்படி போயிட்டு அப்படி போனேன்னா வரேன்னு அர்த்தம். பாய். இது என்னடா பைத்தியம் மாதிரி பேசுறான்னு தோணும். அப்படி கிடையாது. இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்கும். கரெக்டாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபார்மேட் என்னன்னு மறந்து போயிட்டேன். ஃபார்மேட் தெரியாமே நான் பேசிட்டேன். பரவாயில்ல, அது கண்டென்ட்டாக இருக்கட்டும். சரி, ஓகே, அந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்று ஏதாவது ஜோக் ஏதாவது போட்டு போயிடலான்னு பார்க்குறேன். இல்லை, டக்குன்னு வர மாதிரி வெயிட் பண்ணாதான் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இவங்க இன்னும் பேசுனதும் ரொம்ப முடியாமல் போயிருந்தோம். பா, ஒரு இந்த மாதிரி பேசி வீடியோ எடுத்து போட்டு பார்ப்போம். அதாவது நல்லா இருக்கு, ரொம்ப நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஓகேடா, இல்லை இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன். 12 நிமிஷம் தான் பேசியிருக்கேன். இவ்வளோ நேரம் பேசுன மாதிரி இருந்துச்சு. சரி, அந்த கண்டென்ட் பேசணும்னு நினச்சேன், பேசிட்டேன். அதை தாண்டி இது ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், இன்னும் கேட்டேன். வேறு என்ன? அவன் ஏன் இழுத்து போட்டு அடிக்கணும் போதுமே நல்லா தூக்கம். இந்த சவுண்ட்லாம் எலிமினேட் பண்ணி போகணும்னு பார்ப்போம். அது வேறு கிடைக்காது. அவ்வளோதான். சரி, ஓகே நண்பர்களுக்கு எதுவும் இல்லை, அது தான் பேச நினச்சேன். இன்னும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். Until then, bye from Bharat Words. Be words, call me BV or anything, and see you later. Bye.